கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க அரசு பணியில இடஒதுக்கீடு பெறுவதற்காக தன்னை இந்து என கூறி ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் கேட்டகரி கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்றாங்க. புதுச்சேரியில அப்பர் டிவிஷன் கிளார்க் பணிக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த சர்டிஃபிகேட்டை அவங்க அப்ளை பண்றாங்க. ஆனா அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது. இதனை எடுத்து அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த கேஸ் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அப்பீல் போகுது. பெட்டிஷனர் தொடர்ந்து தீவிரமாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றார் அப்படின்னும், தொடர்ந்து தேவாலயம் செல்வதன் மூலிமா கிறிஸ்தவ மதத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்னும் சாட்சிகளின் மூலம் நிரூபிக்கப்படுது. கிறிஸ்தவ முறைப்படி ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இந்துவாக கருத முடியாது எனவும், மேலும் பெட்டிஷனர் இடஒதுக்கீடு பெறும் நோக்கத்திற்காக மட்டுமே எந்தவித மத நம்பிக்கையும் இல்லாமல் இந்து என கோருகிறார் என்னும் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது. மேலும் இது இடஒதுக்கீடுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் அரசியலமைப்பையே மோசடி செய்வதுமாகும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. இது மாதிரி மோர் லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.